ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஒரு 9:45 கிட்ட ஆகுது நைட்டு. இன்னைக்கு ஆக்சுவலாக புதன்கிழமை. இன்னைக்கு என்னால் வீடியோஸ் வந்து லாங் வீடியோஸ் போட முடியல. இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய வேலை இருந்துச்சு. அதனால என்னால் லாங் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைம் வந்து இல்லை. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பையனுக்கு வந்து இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து எடுக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கே இதை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. சிஸ்டர், நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம். டெய்லி ரொட்டீன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சீக்கிரமாக முடிக்கிறது, அதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நானுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி என்ன சொல்கிறது, காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் என்ன அப்படின்றதையும் வீடியோவுக்கு நடுவில் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்மளோட டேவை நம்ம ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாக, அதாவது வழக்கத்தை விட இப்போ நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா கூட உங்களோட வேலையை கொஞ்சம் ஈஸியாக செய்கிறதுக்கு, ரொம்ப வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டிப்ஸாக நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலுமே அது சரி, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிங்க. ரொம்ப முன்னாடிலாம் உங்களை எந்திரிக்க சொல்ல. நீங்கள் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிங்க. ½ hour முன்னாடி எழுந்திரிக்கிறதுனாலலாம் எப்படி சிஸ்டர் ஈஸியாக வேலையை முடிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலைல எழுந்திரிப்பேன், 4 மணிக்கு எழுந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு முகத்தை கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நேராக வந்து ஒரு சைடு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதமும், பக்கத்து சைடில் வந்து சாம்பார் வைக்க போகிறேன், இல்லைனா என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா அதுக்கான பருப்பும் குக்கரில் வேக வச்சுட்டு, அந்த பக்கம் வந்து அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு சாதத்தை வந்து அது என்ன சொல்கிறது, எப்பவுமே நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் வந்து வடிப்பேன். ஒரு சைடு சாதம் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கான ரெடி பண்ணி வச்சுட்டு நேராக குளிக்க போவேன். நான் குளிச்சுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு சாதம் வந்து கொதிச்சிருக்கும். அதில் வந்து இருக்கிற அரிசியெல்லாம் கழுவி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் குக்கரில் விசில் வந்து ஒரு விசில் வந்திருக்கும். நான் அதுக்குள்ளே போயிட்டு நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே விசில் வர ஆரம்பிச்சிடும். நான் நேராக போய் பூஜை ரூமில் பூவெல்லாம் மாற்றிட்டு வாசலில் கோலெல்லாம் போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சைடு சாதம் ரெடி ஆகிடும், பருப்புமே ரெடி ஆகிடும். வந்து அப்படியே வெங்காய தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டு தாளித்து ஒரு சைடு வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் இன்னொரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம எல்லா வேலைக்கும் நடுவில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. நான் வந்து இந்த வேலை பண்ண போகிறேன், இப்போ நான் குளிக்கிற டைமும் வந்து குளிக்க போகிறேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும் அப்படின்னா, அந்த 10 நிமிஷத்தில் இது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து சேவ் ஆகும். அப்போ நம்மளோட வேலையை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கோ, இல்லை நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காரதுக்கோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, காலைல நம்ம எந்திரிச்சு வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லை வீட்டில் யாராவது தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பெட்ஷீட்டெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு நம்ம நேராக வந்து நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எப்போவுமே நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படுக்கிற பெட்ஷீட்டை வந்து மடித்து வைங்க. மடித்து ஒரு தலகாணி மேலேயோ இது மாதிரி நீங்கள் வைப்பீங்களா, அது மாதிரி உங்களோட பெட்ஷீட்டை நீங்கள் முதல்ல மடித்து வைங்க. பசங்கக்கிட்டேயும் சொல்கிறது என்னென்னா, காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பெட்ஷீட்டை நீங்கள் தான் மடித்து வைக்கணுன்றதை சொல்லிட்டு வாங்க. அப்போது லாஸ்ட்டாக யார் வராங்களோ அவங்க பெட்ஷீட்டை அவங்க மடித்து வச்சுட்டு வருவாங்க. அப்போது நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே இருக்கிற தலகாணி பெட்ஷீட் எல்லாத்தையும் மறுபடியும் மடிக்கணுன்ற அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது. நம்ம சும்மா ஜஸ்ட்டு தட்டிட்டு நம்ம உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சா மட்டும் போதும். அதனால் இது ஒரு நல்ல பழக்கம். டைம் சேவ் ஆகிறது தாண்டி நம்ம என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் நம்மளோட பசங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது மூலிமா உங்களோட டைம் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது வந்து சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, காலைல வந்து அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸு, ஜூஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7:30க்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி வந்து அனுப்பிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போவாங்க ஆப்வியஸாகவே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் மதியம் என்ன சமைக்க போகிறோன்றத முன்னாடி நாளே வந்து பிளான் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இதெல்லாம் சமைக்க போகிறோம், இந்த பொருளாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி வச்சுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. காலைல தூங்கி எந்திரிச்சு வந்து நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம், காலையில் என்ன சமைக்க போகிறோம், மதியம் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லாமல் முன்னாடி நாளே நம்ம வந்து ஓகே நாளைக்கு தான் சமைக்க போகிறேன், இதுக்கான காய்கறி எல்லாம் இருக்கா, டைம் இருந்துச்சு அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களாம் இப்போ நிறைய இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் நான் பார்க்குறேன்.
முன்னாடியே கட் பண்ணியெல்லாம் வந்து வைக்கிறாங்க. நான் காலைல ஆக்சுவலாக அப்பப்போ தான் கட் பண்ணி வந்து சமைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து கட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வைக்கவே கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு காலைல அந்த நான் வந்து அதான் சொல்கிறேன்ல, இந்த சைடு 3 அடுப்பு இருக்குது நம்மதுல. ஒன்றுத்துல பொரியல் ரெடி ஆகும், ஒன்றுத்துல சாம்பார் ரெடி ஆகும், இன்னொன்றுத்துல சாதம் ரெடி ஆகும். 3 இதுலேயுமே வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்று எடுத்தோடனே இன்னொன்று எடுத்தோடனே இவர் கேட்பாரு, தங்கம் நீ அந்த குட்டி கிச்சனில் நின்று எப்படா இவ்வளோ ஸ்பீடாக சமைக்கிற அப்படின்னு. நான் ஸ்பீடாலாம் சமைக்க மாட்டேன். பார்க்குறவங்களுக்கு மேபி அது ஸ்பீடாக சமைக்கிற மாதிரி தெரியலாம். எனக்கு என்னென்னா எப்போவுமே எந்த வேலை பார்க்கும்போதும் நான் சாதம் வடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குழம்பு வைக்கிறேன்னு நான் வச்சேன்னா கண்டிப்பாக என் ஹஸ்பண்டை நான் 7:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக அனுப்பவே முடியாது. அதனால் என்கிட்ட 3 அடுப்பு இருக்குல்ல இதில். கேஸ் ஸ்டவ் இப்போ நார்மலாக எல்லார் வீட்லேயும் 2 பர்னர் 3 பர்னர் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒன்றுத்துலேயும் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு சைடில் என்ன பண்ணுவேன்னா ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி மிளகு சீரகம்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் தாளிப்பு வந்து போடுவேன். இல்லை இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குன்னா இந்த பக்கம் பொரியல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு வேலை நடக்கும்போது இன்னொரு வேலையை வந்து பண்ணி பழகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன சமைக்க போகிறீங்கன்றதையும் முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சமையல் நேரம் ரொம்பவே சேவிங் வந்து ஆகும். அதே மாதிரி சமையல் செய்யும்போதே இந்த பக்கம் சமைக்கிறீங்களா, இந்த பக்கம் ஏதாவது வெந்துட்டுருக்கா, நான்லாம் ஒரு தோசை ஊற்றுவேன். அந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அது எண்ணெய் ஊற்றி அதை திருப்பி போடுறதுக்குள்ளே இந்த சைடு திரும்பி ஒரு 3 பாத்திரமாவது வந்து வாஷ் பண்ணி எடுத்து உள்ளே இந்த பக்கம் சிங்கில் இருக்க பாத்திரத்தை வாஷ் பண்ணி போட்டுருவேன். இந்த பக்கம் ஏன்னா தோசை நீ ஊற்றுற வரைக்கும் நீங்கள் சும்மா நின்றுட்டு தானே இருப்பீங்க. அதனால் எனக்கு வந்து அப்படி சும்மா அப்படியே நின்றுட்டு இந்த பக்கம் நின்றுட்டு இப்படி அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் ஒரு மாவு கரண்டி ஊற்றி ஒரு தோசை ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் இந்த பக்கம் 4 பாத்திரத்தை வாஷ் பண்ணி இந்த சைடு வச்சுருவேன். இப்போ நம்ம ஒரு சைடு தோசை ஊற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசை ரெடி ஆகிறதுக்குள்ளே 2 பாத்திரத்தை வாஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரே டைமில் உங்களுக்கு 2 வேலை வந்து முடிஞ்சிடும். தோசை ஊற்றுறதும் முடிஞ்சிடும், பாத்திரம் தேய்க்கிறதும் வந்து முடிஞ்சிடும். அப்போது அவங்களுக்கு டைம் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் ஆகும். நம்ம தோசை ஊற்றுற டைமில் என்ன பண்ணுவோம், இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு சைடு தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோன்னா அடுத்தது வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடுவேன். அதனால் கிச்சனுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டு வெளியில் வர முடியுமோ அதுக்கான வேலை என்னமோ அதை தான் நான் வந்து பார்ப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏதாவது ஒரே ஒரு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அப்பப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டைம் வந்து ரொம்பவே வந்து சேவ் ஆகும். நம்ம பாத்திரத்தை வந்து எப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணி வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சிங்கில் பாத்திரம்லாம் இல்லாமல் அந்த சிங்கை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கே என்ன தோணும், இந்த ஒரு பாத்திரம் தான் ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லைனா ஒரு சாப்பிட்ட தட்டு இருக்குது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலோ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா இந்த இடம் ஏற்கனவே நீட்டாக இருக்குது, இந்த ஒரு பாத்திரம் தானே கையோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து யோசிப்போம். ஆனால் இதே வந்து ஆல்ரெடி அதில் ஒரு 4-5 பாத்திரம் கிடக்குன்னா நமக்கு என்ன தோணும், ஏற்கனவே பாத்திரம் இருக்குது இதையும் போடுவோம் மொத்தமாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நமக்கும் சரி நம்மளோட வீட்டில் இருக்கவங்களுக்குமே ஆப்வியஸாக அப்படி தான் வந்து தோணும். அதனால் ஒரு டைம் யோசிக்காமல் சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த சிங்கை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. அதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் உங்களுக்கு எடுக்கும். மேபி பாத்திரம் நிறைய இருக்குது அப்படின்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் வேணும்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கலாம். ஆனால் அந்த இடத்த நீங்கள் நீட்டாக வச்சுக்கும் போது அடுத்தடுத்த பாத்திரம் வாஷ் பண்ணுவீங்கல்ல, அப்போ இந்த இடம் நீட்டாக இருக்குது, இந்த ஒரு டம்ளர் தானே இருக்குது, இது நம்ம கையோட வாஷ் பண்ணி வச்சிடலாம் நமக்கும் தோணும். நம்ம வீட்டில் இருக்கவங்களுமே ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா இவ்வளோ இடம் அழகாக இருக்குது, இந்த இடத்துல எதுக்கு இதை கொண்டு போய் போடணும்னு ஆப்வியஸாக அவங்களுமே அதை வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் வந்து இருக்குது. அந்த இடம் ஏற்கனவே நீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம், எடுத்துகிட்டு போகிறத நீ அப்படியே வாஷ் பண்ணி வை அப்படின்னு. இல்லை அப்படின்னா ஆல்ரெடி பாத்திரம் இருக்குது அப்படின்னா நமக்கு அப்படி சொல்லவே தோணாது, ஏற்கனவே அவ்வளோ இருக்குது சரி அதையும் கூட சேர்த்து போட்டு வா அப்படி தான் நம்ம வந்து யோசிப்போம். அதனால் கண்டிப்பாக அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி வந்து மிஷினில் வந்து போடுறது கண்டிப்பாக அதை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த மிஷினில் வந்து துணி போடுறத அது ஒரு பெரிய வேலை. ஏன்னா முன்னாடிலாம் கையில் தான் வந்து துவைச்சிட்டு இருந்தோம், பட் இப்போ மிஷினில் தான் வந்து போடுறோம். அப்போ நமக்கு டைம் வந்து நிறைய வந்து எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நான் துணி துவைக்கிறேன் 2 நாளாக துணி துவைக்கல இப்போ சேர்த்து துவைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கு அதை கேட்கும்போது இப்போ கையில் வாஷ் பண்ணால் கூட உங்களுக்கு டைம் வந்து எடுக்கும். அன்னன்னைக்கு துணியை அன்னன்னைக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து போட்டுருங்க. நீங்கள் மிஷின்லேயே போட்டால் கூட நீங்கள் 3 நாள் துணியை மொத்தமாக 3 லோடு உட்காந்து போட்டு அதை கொண்டு போய் மேலே காய வச்சு திரும்ப எடுத்துகிட்டு வந்து அப்போ அதுக்கான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து எடுக்கும். ஒரே நாளில் மொத்தமாக செய்யாமல் அன்னன்னைக்கு என்ன இப்போ 4 பேர் இருக்கீங்கன்னா 4 செட்டு துணி இருக்குமா இல்லை 5 செட் இருக்குமா அந்த 5 செட்டை அப்பப்போ வந்து போட்டுருங்க. அது மொதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஆகுது.
நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, தங்கம் இந்த மாதிரி நான் தம்பிங்க ட்ரெஸ் மட்டும் வந்து கையில் வாஷ் பண்ணி போட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, ஆல்ரெடி நீ இவ்வளோ வேலை செய்கிற, தயவு செஞ்சு துணியெல்லாம் வந்து நீ கையிலலாம் எதுவுமே வாஷ் பண்ண வந்து வேண்டாம், அதனால் நானே வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் என்னோடய வாஷிங் மிஷின் பக்கம் நான் போனதே வந்து கிடையாது. காலையில் அவர் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வாஷிங் மிஷின் கிட்டே போயிட்டு அன்னன்னைக்கு என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை வந்து வாஷ் பண்ண போட்டுட்டு அவர் வந்து அவரோட வேலை பார்க்க போயிடுவார். அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மிஷினில் துணி ஓடி 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும் அந்த துணியை துவைச்சி முடிக்கிறதுக்கு. முடிச்ச உடனே ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி துணியை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் காய வச்சு திரும்ப கொண்டு வந்து எடுத்து இங்கே வந்து போட்டுருவார். நிறைய டைம் துணியை மடிச்சுமே வைப்பார். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தங்கம் நீ என் துணியெல்லாம் மடிக்காத, ஏன்னா எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மடித்து வைக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். அதனால் நான் சொல்கிறேன், என் துணியெல்லாம் நீ மடிக்காத தங்கம், பசங்க துணியும் மடிக்காத, நானே மடிச்சுக்கிறேன். சப்போஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் உன்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் மடிச்சு வை அப்படின்னு சொல்லுவேன். சில டைமில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்து சேரில் போட்டு இருக்கிற துணி எல்லாத்தையும் மடித்து அவரோட துணியை அவர் வச்சுப்பார். எதுக்காக இதை பர்டிகுலராக அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, வேலை செய்யணும் அப்படின்னா வீட்டில் நம்ம மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் வேலை வந்து சொல்லுங்கள். இல்லைக்கா என் ஹஸ்பண்ட்லாம் இதெல்லாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டார் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி சொன்னால் நீங்கள் செய்வாரோ அது மாதிரி நீங்கள் தான் வந்து சொல்லணும். கொஞ்சம் கோவமாக சொன்னால் தான் செய்வார் அப்படின்னா, கோவமாக சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இல்லை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் நைஸாக சொன்னால் எல்லா வேலையும் பார்ப்பாரு அப்படின்னா நைஸாக சொல்லுங்கள், அதுலேயுமே எந்த தப்புமே கிடையாது. இல்லைக்கா அவர் வேலைக்கு போகிறாரு அதனால் அவர் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னா, அவர் வேலைக்கு போகிறாருன்னா நீங்களும் வீட்டில் வேலை தான் வந்து பார்க்குறீங்க. அதனால் அவர் வெளியில் போய் உங்களுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து அவங்களுக்காக வந்து உழைக்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க. உங்களோட வேலையை யாராவது ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு 1/2 hour வந்து டைம் கிடைக்கும். அந்த வேலை வந்து அந்த அந்த வேலைக்கான டைம் வந்து உங்களுக்கு மீதி ஆகும். அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணலாம். அதனால் வீட்டு வேலைனா நம்ம மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்காரர்கிட்டையும் செய்ய சொல்லலாம். இன்னும் யாருமே பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு இன்னில இருந்தால் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி இதே பாப்பா வச்சுட்டு இல்லையா, சரி பரவாயில்ல, ஃபுல்லாக போடக்கூடாது தங்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த வீடு பெருக்கிறது. வீடு பெருக்கிறது இப்போ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரஃபாக சும்மா பெருக்கி விட்டுருவேன். விட்டுட்டு பசங்க எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நைட்டு ஒரு தடவை வீடெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி அதுக்கப்புறம் மாப் போட்டு வந்து தொடச்சி விடுவேன். இப்போ பகலில் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மற்ற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருக்குவேன். சும்மா சும்மா வீடு எடுத்து தொடப்பத்தை எடுத்து பெருக்கிட்டே வந்து இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பெருக்கி முடிச்சுட்டு அப்புறமா தொடச்சிக்கலாம். இப்போ நான் ஹாலை மட்டும் பெருக்கிட்டு நான் போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் அப்படிலாம் பண்ண மாட்டேன். வீடு பெருக்கிறேன் அப்படின்னா கையோட வந்து பார்த்திங்கன்னா வீடுக்கு மாப் போட்டு வந்து விட்டுருவேன். என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இருக்கிறது வீடு பெருக்கிறதா மட்டும்தான் வந்து இருக்கும். நான் அதனால் எப்போவுமே அந்த வேலையை முன்னாடி வந்து செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வேலை இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நேராக நடந்து கிச்சனுக்கு போவோம், அங்கேருந்து மிஷினில் இருக்க துணி எடுத்துகிட்டு போய் காய வைக்க போவோம், இப்படி நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். நிஜமாவே அதனால் குப்பை நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட கிச்சன் வேலை, பூஜை வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிற வேலையை பாருங்கள். பெருக்கிற கையோட வந்து தொடச்சிடுங்க. கண்டிப்பாக அதில் உங்களோட டைம் வந்து சேவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட கிச்சன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். சமைச்சு முடித்த உடனே அந்த கிச்சனை அப்பப்போ நம்ம இப்போ காலையில் சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு சமைச்சு முடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தோம் அப்படின்னா அந்த கிச்சனை வந்து ஃபுல்லாக ஒரு தடவை தொடச்சி நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா, நீங்கள் மதியம் சமைக்கும் போதோ சரி, நைட்டு தொடச்சிட்டிங்கன்னா காலைல சமைக்கும் போதோ சரி, உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைமுமே சேவ் ஆகும். இப்போ நான் என்னோடய வீட்டில் 2 நாள் ஆச்சு. அந்த கிச்சனை வந்து டெய்லி வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக வந்து ஒரு தடவை சோப் மட்டும் போட்டுட்டு ஒரு கிளாத் ஒன்று இருக்குது அதை வச்சு தொடச்சி விட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டவ்வுக்கு கீழே மேலே சைடில் எல்லாமே நீட்டாக தொடச்சி விட்டுருவேன். அப்போ டெய்லி எனக்கு சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இந்த 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவ் வந்து எக்ஸ்ட்ரா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்ரதனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து இந்த கிச்சன் ஒர்க்கெல்லாம் டக்கு டக்குன்னு முடிப்பேன். பட் இந்த 2 டேஸாக லைவ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா 10 to 11 வந்து லைவ் போடுறேன். அப்போ அந்த 1 hour வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது எல்லாமே வந்து ஷார்ட்டேஜ் வந்து ஆகுது. என்னோட கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே தலைகீழாக வந்து இருக்குது. அப்போது நான் வந்து இதை வேறு மாதிரி பிளான் பண்ணணும். நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஷெட்யூல் போடணும், இதை வந்து வேறு ஏதாவது ஒரு டைமில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன்.
எதுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்பப்போ நம்ம ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை அப்பப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம கிச்சன் ஃபுல்லாக திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு காலைல தூங்கி எந்திரிச்சு போகும்போது அவ்வளோ ஒரு ப்ரெஷராகவும் ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கும். இப்போ கூட இவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் இப்போ தான் தங்கம் மணி இப்போவே 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சா, இப்போ என்னால் கிச்சன் வந்து க்ளீன் பண்ண முடியாது. நான் போய் தூங்கிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த கிச்சனில் வந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், தங்க நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கொடுக்குறேன், தயவு செஞ்சு நீ போய் தூங்கிப்போ, நான் காலையில் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே அப்பப்போ நான் வந்து செய்யும்போது எனக்கு டைம் நிறைய சேவ் ஆச்சு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோட மைண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ரொம்ப ஃப்ரீயாக வந்திருக்கும். அதனால் எப்போவுமே கிச்சன் வேலை முடிஞ்சுது அப்படின்னா அந்த வேலைக்கு அப்பப்போ வந்து ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுருங்க. கண்டிப்பாக அது உங்களோட என்ன சொல்கிறது, நம்ம கிச்சனில் தான் மோஸ்ட்லி டைம் வந்து இருக்கும். அது உங்களை இன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன தங்கம் என்னாச்சு? இது எங்கே போயிடுச்சு பேசிட்டு இருந்தது. 5 நிமிஷம் வந்துடுறேன். என்ன உனக்கு இப்போ அதே மாதிரி முன்னாடி நாள் நாளைக்கு என்ன சமைக்க போகிறீங்களோ, சப்போஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் காலையில் அந்த இப்போ என்ன மாதிரி 7 o'clock சமைக்கிறவங்க இருப்பாங்க. அந்த டைமில் உட்காந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிக்கிட்டு என்னென்ன சமைக்க போகிறோன்னு தேடிட்டுலாம் இருக்காதீங்க. நாளைக்கு என்ன சமைக்க போகிறீங்களோ அதை ஒரு கவரில் போட்டோ ஃப்ரிட்ஜ்லேயோ நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு மாவு எடுத்து முன்னாடியே ரெடி பண்ணி முன்னாடியே வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலமா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இந்த மாதிரி டைம் சேவ் ஆகிறதுல என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டு முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து இப்போ நான் வந்து அடுத்த நாள் வீடியோ எடுக்க போகிறேன், அடுத்த நாள் நாளைக்கு என்ன ட்ரெஸ் பண்ண போகிறேன்றதை முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் எடுத்து வச்சுருவேன். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாரு அப்படின்னாலுமே, உங்கள் பசங்க ஆஃபீஸ் ஸ்கூல் போகிறாங்க இல்லை ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னாலுமே நாளைக்கு என்ன ட்ரெஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத முன்னாடியே எடுத்து வச்சுக்க சொல்லுங்கள். இப்போ நான் காலைல வீடியோ 4 மணிக்கு எடுப்பேன், எழுந்திரிப்பேன், ட்ரெஸ் மாற்றணும் போது அந்த டைமில் போய் நான் தேடிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்டிப்பாக வந்து லேட்டு தான் வந்து ஆகும். அதனால் முன்னாடியே நான் இந்த கம்மல் தான் நாளைக்கு போட போகிறேன், இந்த சாரீ தான் வந்து கட்ட போகிறேன், இந்த திங்ஸ் தான் வந்து எனக்கு தேவைன்னு நான் என் கண்ணுக்கு படுற மாதிரி முன்னாடியோ ஹால்லையோ ஏதோ ஒரு இடத்துலையோ வந்து வச்சுருவேன். அப்போ காலையில் எழுந்திரிச்சு எனக்கு எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். எல்லா வேலையுமே நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து சேவ் வந்து ஆகும். வீட்டு வேலை அப்படின்றது நிஜமாவே ரொம்ப கஷ்டமான வேலை தான். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த வேலையை நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அக்கா நான் இதெல்லாம் ரொம்ப லேட்டாக பண்ணுவேன், உங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10 மணிக்கு நம்மளோட சேனலில் காலையில் டெய்லி லைவ் வரேன். ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் லைவ் வாங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.